ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட ஆர்வலர் நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். செவ்வாய் கிரகம் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சமாக சென்று பிரவேசிக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சியுடைய பலன் கன்னியா ராசிக்கு என்ன செய்யும் என்பதை இங்கே பார்க்கலாம். செவ்வாய் 5ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளார். தன் எண்ணங்கள் 5ஆம் இடம் உச்சமாக இருக்கிறார். அப்போ தன் எண்ணங்கள் உச்சமாக கூட இருப்பது சுப செலவினங்களை தரக்கூடிய சூரியன். 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் புதனுக்கு நண்பர் ஆவார். அவர் அங்கே செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாயும் சூரியன் நண்பர்கள். அடுத்து ராசி அதிபதி நீங்கள் 10ஆம் இடம் தொழில். அப்போ அந்த கன்னியா ராசி அதிபதியும் தொழிலை தரக்கூடிய அந்த புதனும் 5ஆம் இடத்துல சேர்க்கை. 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை. செவ்வாய் கன்னியா ராசிக்கு ஆகாதவர் என்று நம்ம இருக்கக்கூடாது. எல்லா கிரகங்களும் தேவைதான். அனைத்தும் ஆதிபத்திய காரகத்தை தரக்கூடியவை. நல்ல கிரகங்கள் யோக ஜாதகத்தில் வலுத்திருக்கும். கெடுதலான கிரகங்கள் நன்மை செய்கிற அமைப்பில் இருக்கும், கிடக்கூடாது. இது யோகத்தில் முக்கியமான விதி. அப்போ 3ஆம் இடம் முயற்சிக்கும், 8ஆம் இடம் பெரிய அதிர்ஷ்டம், தூர பயணங்கள், தொழில் முறையாக தூர பயணங்கள் எதுக்கானாலும் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்பு, வெளியூர் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்க அந்த காரகத்தை அந்த ஆதிபத்தியை தரக்கூடிய செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு சிறப்பான நிலைங்க. அந்த தொடர்புகளை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் கன்னியா ராசி அன்பர்கள் தொழில் செய்யும் நிமித்தத்தை எண்ணங்கள் மூலம் நிறைவேற போகுது. தொழில் செய்ய எண்ணத்துக்கு நீங்கள் வர்றீங்க. அப்போ 8ஆம் இடம் வெளியூர் பயணம், வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய, வெளியில் சென்று செய்ய ஆர்வமும் இங்கே சித்திக்கும். 3ஆம் இடம் முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே சூரியன் விரையாதிபதி நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. அதுவும் வெளியில் சரியாமப்போ. அப்போ 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிச்சமாகறதுனால கண்டிப்பான முறையில் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில், தன்னுடைய ஊரில் தொழில் அமைப்பு இல்லாட்ட கூட வெளியில் சென்று நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த 45 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளியில் சென்று விளையக்கூடிய அமைப்புங்க. அதோட கன்னியா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ராசிக்கு 4ல் சுக்கிரன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் அதிபதி. அப்போ தொழிலில் தர்ம கர்மாதி யோகம் இந்த கோல்சாரத்தில் அமையுது. 5ஆம் இடம் தன் எண்ணங்கள், 10ஆம் அதிபதி இங்கே சேர்ந்திருக்காரு. அப்போ புதன் இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம எண்ணங்கள் மூலம் நம்ம சிறப்பான செயல்படக்கூடிய அந்த எண்ணங்களை கொண்டு தொழில் முறையிலே 10ஆம் அதிபதி புதன் தொழில் முறையில் 3ஆம் இடம் தன் முயற்சியின் சார்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. தொழில் அமைப்பில் வெளியில் சென்று நீங்கள் நல்ல பொருளாதாரத்தை ஏற்றக்கோள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய திறனை கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு கூட இப்போ நடக்கும். அதுதான் கோல்சாரம். அடிப்படை ஜாதகத்துள்ள பலன்களை இந்த கோல்சாரம் நிறைவு செய்யும். கண்டிப்பாக கோல்சாரம் அவசியம்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். எதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் மூலம் வெளியில் செய்கிறீங்கல்ல. அப்போ இந்த 45 நாட்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு பொருளாதாரத்தை ஏற்றிக்கொண்டு நம்ம முன்னேறலாம். 12ஆம் இடம் வெளிச்சம், தூக்கம் நன்றாக வரும், சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த செவ்வாய் இயக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியில் சென்று பிழைக்கக்கூடிய 8ஆம் இடம் வெளிச்சமாகுது, திடீர் அதிர்ஷ்டம். 12ஆம் இடம் விரயம்தான், ஆனால் குரு பார்வையினால் சுப விரயமாக பிள்ளைகள் 5ஆம் இடம் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த செலவினங்களை நீங்கள் செஞ்சக்கூடிய அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். இதாங்க கிரக அமைப்பு. அப்போ சுக்கிரன் ராஜயோக உங்களுக்கு யோகாதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியான முறையில் தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இந்த 40 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். உணர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். கோல்சாரம் 80% அனைவருக்குமே இது நல்லதோ கெட்டதோ தரும். நல்லதானாலும் சொல்லணும், கெட்டதாக இருந்தால் கூட அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதையும் சேர்த்து சொல்லணும். இதுதான் ஜோதிடம். இது சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி நெகட்டிவாகவே நம்ம பேசக்கூடாது. நெகட்டிவாகவே நான் சொல்லவே மாட்டேன். நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பரிகாரம் என்பது கண்டிப்பான முறையில் இறை வழிபாடு மட்டும்தான். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மன ஒன்றுதலோட சரணாகதி தத்துவத்தோடு வணங்கி அந்தந்த கிரகங்களுடைய தேவதைகளை வணங்கும் பொழுது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பரிகாரம்னா சில பேர்
லட்சக்கணக்கில் செலவழிச்சா தான் கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அப்படிலாம் சொல்கிறதுனால தான் பரிகாரத்தை எல்லாரும் ஏசுகிறார்கள். பரிகார சாஸ்திரம் தான் ஜோதிடம். கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. தெய்வ பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்ச சாயலில் இருக்கார். உங்களுக்கு அவர் வந்து என்னதான் இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பாவி தான் கன்னியா லக்னத்துக்கு. அப்போ செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கும் பொழுது அங்கே தொழில் அமைப்புக்கு உண்டான புதன் அங்கே இருக்காருங்க. அப்போ புதன், பெருமாள், மகாவிஷ்ணு இந்த மாதிரி அமைப்புகளில் புதன்கிழமை விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த நீங்கள் பலம் பெறுவீர்கள். ஏன்னா அந்த செவ்வாய் புதன் அங்கே சேரக்கூடாது. 2 எதிர்க்கிறவங்களை சேர்றதுனால உங்களை பலப்படுத்தணும், உங்கள் ராசியை பலப்படுத்தணுங்கிற அமைப்பில் புதன் வந்து மகாவிஷ்ணு. ஆகவே அந்த பெருமாளை நீங்கள் புதன்கிழமையில் சென்று தீபமேற்றி மற்ற எது நீங்கள் விருப்பப்படுகிறோ அதை செய்து வளம் பெறலாம். கண்டிப்பான முறையில் முத்தாய்ப்பாக இந்த கன்னி ராசிக்கு தொழில் அமைப்பு சிறக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.